ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லாங்க. 8 சென்ட்ல அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த சைட்ல தெற்கு வாசலே வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. கிழக்கு வாசலா நம்ம வீட மாத்தி அமைச்சுக்கிறது மாதிரி இடமும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க. 4 கார் வரைக்கும் கூட நம்ம இதுல பார்க் பண்ணிக்கிற முடியும். வாங்க அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. 2 சைட்டை சேர்ந்தது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. அதனால வீட்டோட என்ட்ரன்ஸ் நல்லா பெருசாவே இருக்குங்க. டெட் எண்டுக்கு முன்னாடி இருக்கிற சைட்டு. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலுமே இந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. கீழே முழுசுமே பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காரே ஒரு 7-8 கார் நிறுத்தலாம் போல அந்த அளவுக்கு இடம் இருக்குங்க. தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. பேஸ்மெண்ட்லேருந்து வீட்டோட ஹைட்டு எவ்வளோ உயரம் தூக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால தான் இத்தனை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸ் ரூம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டோட தளவுனால தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலோட சைஸை 16க்கு 16 கொடுத்துருக்குறாங்க. டைனிங்கோட சைஸை 11க்கு 16 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஹாலையும் டைனிங்கையும் அவங்க ஒன்றாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் தெரியுது. வீட்டுக்கு முழுசுமே ஆத்தங்குடி கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால கூலிங்குக்கு கால்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க ஆத்தங்குடி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே எப்போவுமே வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப காத்தோட்டமாகவும் இருக்கு. கிச்சனோட சைஸும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டோர் ரூமாக கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கு பக்கத்துலேயே. அப்படியே நம்ம வரும்போது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதை அவங்க பெட்ரூமாக உபயோகப்படுத்தாமல் ஒரு டிவி பார்க்குற மாதிரியான ஒரு ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் அவங்க டிவி பார்க்குறது இல்லை. டிவி பார்க்குற ரூமை தனியாக தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்குங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சேஞ்சிங் ரூம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க.
இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுக்கும் அவங்க வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கவர் பண்ணாமல் பீரோல் சைஸில் மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்க உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. இதுக்கும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவும் 6க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலாக வேணும்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், இல்லை இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் இதை உபயோகப்படுத்திக்க முடியும். வெளிச்சத்துக்காக அவங்க போட்டிருக்கிற ஓப்பன் விண்டோங்க இது. நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள ஒரு டீசெண்டான கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த வீடு நெக்ஸ்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் உப்பு தண்ணி உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தேவைப்படுறதில்ல. நல்ல தண்ணியே தேவைக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டும் 45 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2105 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா. இடத்தோட அளவு அதிகமாக எடுக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 BHKவுமே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் மேலே இன்னொரு ஃப்ளோர் போடுற அளவுக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கீழே மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே 2 ஃப்ளோர் போடுற அளவுக்கு பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஹெவியாக போட்டிருக்காங்க. ரோட்டோட மட்டத்தில் இருந்து பேஸ்மெண்ட் ரொம்ப ஹைட்டுக்கு தூக்கி இருக்கிறாங்க. சொந்த அனுபவத்துக்காக கட்டின வீடு தாங்க. பில்டருக்கு வியாபாரத்துக்காக கட்டின வீடு இது கிடையாது. சொந்த அனுபவத்துக்காகவே கட்டினது. முழுக்க முழுக்க ஆத்து மணலில் கட்டினது. நல்ல தண்ணி தொட்டியோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் நல்ல தண்ணியும் அதிகமாக வர்றதுனாலையும் இந்த வீடு முழுக்க முழுக்க அத்திக்கடவு தண்ணி மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக போரும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு மெயினான ஏரியா. ஐடி கம்பெனிகள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கீர்ணத்தா ஐடி இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிட முடியும். இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.